அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை வச்சு தாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுதுன்னா, அந்த பெயர்ச்சிகள் பலமாக இருக்கிற போது அவங்களுடைய வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் ஏற்படுதுங்க. நாம் கடுமையாக உழைச்சா கூட சில நேரங்களில் நாம் அந்த உழைப்புக்கு தகுந்த நல்ல பேரோ இல்லை அந்த உழைப்புக்கு தகுந்த பண வரவோ இல்லை அந்த வேலையில் நமக்கு ஒரு முன்னேற்றமோ ஏற்படுறது, அதாவது அந்த கிரக பயிற்சிகள் தாங்க. சரிங்களா? சிலர் பார்த்தோம்னா சாதாரணமாக அவங்க வாட்டில் ஈஸியாக ஒரு வேலையை செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தோம்னா பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த கிரக பயிற்சிகள் சாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு எந்த வேலை தொட்டாலும் அது வெற்றியாக இருக்கும். அப்போது இந்த கிரக பயிற்சிகள் ஒருவருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முன்னேற்றமுங்க. மீன ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் நமக்கு கிரக பயிற்சிகள் சாதகமாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உங்களுடைய ஜென்மத்தில் சனி பகவான் என்னென்னா 4ஆம் இடத்துல குரு 19ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அது 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது மட்டும் இல்லாமங்க, உச்சபலம் அடைய போகிறாருங்க. அது 5ஆம் இடம் சூப்பருங்க. அதாவது 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லதுங்க. அது உச்சம் அடையும் போது அந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்குதுங்க. கண்டிப்பாக இது ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. இன்னொன்று பார்த்தோம்னா, அதாவது 6ஆம் இடத்துல கேதுங்க. அந்த கேது விட சுக்கிரன் கேதோட பிடியில் இருந்தாருங்க. ஆனால் இந்த 9ஆம் தேதி பார்த்தோம்னா 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அற்புதமான ஒரு மாற்றம். ஏன்னா நீச்சம் அடைஞ்சாலும் நீச்ச பங்க ராஜயோகம் அடைய போகிறாருங்க. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா சூரியன் அதாவது 7ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாருங்க 17ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் தேதி, அதாவது 8ஆம் இடத்துக்குங்க. புதன் பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் 8ஆம் இடத்திற்கு பயிற்சி போகிறாருங்க. இந்த 8ஆம் இடம் போனாலுமே புதனை பொறுத்த வரைக்கும் மறைவு ஸ்தானங்கிறது இல்லாதனால உங்களுக்கு பெரும் அபரிவிதமான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மாத பலன்கள் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பாராத ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகம், 5ஆம் இடத்துல அதாவது உச்சம் அடைஞ்ச குரு, அந்த குரு பகவான் கரெக்டாக உங்களுடைய ராசிக்கு அதாவது 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்க போகிறாருங்க. அப்போது லாபங்கிறது உச்ச குரு பார்க்கும்போது இது வரைக்குமே எது என்னால் முடியல, இது நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தோம்னா உங்களால் நீங்கள் எவ்வளோதான் திறமை படைச்சவங்களாக இருந்தாலும் நீங்கள் வேணால் மற்றவங்கள வாழ வச்சுருப்பீங்களா, இல்லை மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு சில வாய்ப்புகளை உருவாக்கி வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு சாதிக்க முடிஞ்சதாக பார்த்தோம்னா இந்த ஒரு 1.5 வருஷ காலமாக கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிருப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகுவும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த இந்த 1 வருஷ காலகட்டமாகவே உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா பெரிய அளவில் நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. ஆனால் அதுக்கு ஒரு முதலீடு போட்ட முதல் எடுக்க முடியல. அதே மாதிரி தூர பிரயாணம் போனாலும் அந்த இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியல. வீட்லேயும் பார்த்தோம்னா நம்ம எவ்வளோதான் அன்பாக இருந்தாலும் சங்கடமாக தான் போயிட்டு இருக்குது. சிலர்கள் பார்த்தோம்னா குழந்தைங்க கிட்டேயே கொஞ்ச நேரம் உட்காந்து பேச முடியாது. அது மட்டும் கிடையாது, கணவன் மனைவி இருந்தாலும் பாசம் இருக்கும், பகிர்ந்துக்க முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிரிஞ்சிருக்கிறது, இல்லையோ கூடையே இருந்து சங்கடத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறது, இப்படி தான் உண்டாகி இருக்குங்க. இன்னொன்று பார்த்தோம்னா சிலருக்கு எல்லாமே இருந்து ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கும். மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், மருத்துவம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எல்லா வைத்தியங்களும் பண்ணேன், ஆனால் சரி வர மாட்டேங்குது. இப்படி ஏதோ ஒரு வழியில் பாதிப்புகளை கண்டிப்பாக உண்டாகிருக்குங்க. அப்போது இந்த காலகட்டம் இந்த 17ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா அக்டோபர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய அமைப்பில் கண்டிப்பாக குலதெய்வத்தோடைய அனுகிரகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா உங்கள் ஜென்மத்தை பார்க்குறதுனால உங்களுடைய ஒரு வைத்தியம் பார்த்தாலும் உங்களுடைய ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் இல்லை நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்காகவே தன்னம்பிக்கை ஒரு எனர்ஜிங்கிறது கண்டிப்பாக பிறக்கும். அப்புறம் இந்த உங்களுடைய ராசிக்கு புதனுடைய வீட்டில் சுக்கிரன் இருந்து அது
அதாவது பங்கம் அடையக்கூடிய சுக்கிரன் ராஜ் யோகம் பெறும்போது அது வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து 7ஆம் இடத்தில் வரும்போது வாழ்க்கையில் இந்த பாதிக்கப்பட்டது அப்படின்னா மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இல்லை கணவருக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் யாருக்காவது மருத்துவம் பார்த்துட்டு இருக்கும்போது அது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படும். அப்புறம் திடீர்னு வந்து குடும்பத்தில் பிரிஞ்சு போயிட்டோமுங்க, பாசபந்தத்தில் வந்து குறையில்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம், இன்றைக்கி கண்ணீர் கலகமாகி போச்சு, நிம்மதிகள் பறி போயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா யாரோ ஒருத்தர் எல்லாமே குழப்பம் பண்ணி விட்டுட்டாங்க, எங்களை வந்து தப்பாக புரிகிற மாதிரி மற்றவங்க தவறான கருத்துக்களை சொல்லி குடும்பத்தில் நிம்மதி கெட்டு போச்சு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஆனால் இந்த நேரத்துலங்க நிச்சயமாக நமக்கு அடுத்தவங்க வேணும்னே நம்ம குடும்பத்தை கெடுத்துருக்குறாங்க, அதாவது நமக்கு வர வேண்டிய வாய்ப்புகளை அவங்க தடுத்துருக்குறாங்க. அது உணர்ந்துக்குவீங்க. யார் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அது தப்பு புரிஞ்சது வந்து உண்மை இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. சரிங்களா? அப்புறம் 8இல் செவ்வாய், 8இல் செவ்வாய் 2ஆம் அதிபதி 8இல் இருக்கிறது தனஸ்தானத்தில், தனஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு பாக்யாதிபதியே ஆகிய, அதாவது பாக்கியஸ்தானம், நமக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய இடமும் அந்த செவ்வாய் தான் மீனராசிக்காரருக்கு. ஆனால் அது வந்து பார்க்கும்போது 8ஆம் இடங்கிறது அது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதனால் அதாவது மற்றவங்கள நம்பி இறங்கிறது, ஒரு வேலையிலையோ ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுக்குறேன், நான் அங்கே வாங்க நான் பார்த்துக்கிறேன், இங்கே இடத்துல நான் வேலை வாங்கி கொடுக்குறேன், அப்புறம் வந்து எனக்கு எல்லாம் இந்த டியூட்டி எல்லாமே நான் அற்புதமாக தெரியும், நான் ரொம்ப அனுபவசாலி, இதில் நீங்கள் முதலீடு போடுங்க நான் வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? கடன் வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்துருப்பீங்க, நட்டமாகி போச்சு, கடன்காரன் ஆகிட்டோம். இன்றைக்கி நம்மளை கஷ்டப்படுத்தி, அதாவது நம்மளை வச்சு அவங்க வாழ்ந்துக்கிட்டாங்க, நாம் வாழல. இது வந்து இந்த மாதிரி நெருக்கடிகளை சிக்கியிருந்து பார்த்தீங்களா, அதில் வந்து திடீர்னு ஒரு ஆதாயம் பிறக்கும். அன்னைக்கு பட்ட கஷ்டத்தில், அன்னைக்கு பட்ட நம்ம அவமானத்தில் இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக அது வரும். ஆனால் புதிய முதலீடு போட்ட தொழில் பண்ணுறதுல இந்த நேரத்தில் வேண்டாம், அது கண்டிப்பாக ஆகாது. சரிங்களா? அப்புறம் 12ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும்னா, அதாவது முன்னோர்கள் அப்படின்னா இந்த தர்ப்பணம் கொடுக்கறது அதை பண்ணலாம். அப்புறம் ஜீவ சமாதிகளுக்கு, அதாவது சித்தர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது, மலையேறி சாமி கும்பிட்றது. சரிங்களா? மலையேறி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் இந்த மாதத்தில், இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி, திடீர்னு எதிர்பாராத ஒரு நன்மையான விஷயங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் எது கிடைக்காமல் தடுமாறி கொஞ்சம் நிதானத்தை கொடுத்துருந்ததோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குதுங்க. சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோச்சாரம். இந்த கோச்சாரங்கிறது நம்மளுடைய ராசியை வச்சு இந்த கிரக பயிற்சிகள் நமக்கு எத்தனாம் இடத்துல இப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இருந்தாலும் இது வந்து எப்படின்னாங்க, ஒரு ராசிங்கிறது கோச்சாரம் தான், ஆனால் முழுமையான விதிங்கிறது லக்னம். சரிங்களா? அந்த லக்னத்துக்கு உங்களுடைய ராசியில் இப்போ லக்னம் வேறையாக இருக்கும். சரிங்களா? இதே லக்னமாக இருந்தால் ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் வேறு லக்னமாக இருந்ததுன்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா லக்னத்தில் எந்த தசாபுத்தி நடக்குது அது ஜாதகத்தில் தான் தெரியும். அந்த தசாபுத்தி எந்த அளவுக்கு பலம் பெற்ற திசை அப்படிங்கிறது, அதுக்கு உண்டான பலன்கள் எப்படி நடக்குங்கிறது ஜாதகத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை சிறப்பாக பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து மென்மேலும் வளர்ச்சி அடையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.